நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு ஆளுநர் இக்பால் சிங் தனது மாளிகையில் அரசியல் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு தேநீர் விருந்தளித்தார். புதுவையில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு அரசியல் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு ஆண்டுதோறும் ஆளுநர் தனது மாளிகையில் தேநீர் விருந்து அளிப்பது வழக்கம். அதன்படி ஆளுநர் இக்பால் சிங் ராஜ்நிவாசில் முக்கிய பிரமுகர்களுக்கு தேநீர் விருந்து அளித்தார். நிகழ்ச்சியில் ஆளுநர் அனைவரையும் வரவேற்று பேசி சுதந்திர தின வாழ்த்தினை தெரிவித்தார். பின்னர் தேநீர் விருந்து அளிக்கப்பட்டது. விருந்தில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, கல்யாண சுந்தரம், பன்னீர்செல்வம், அரசு கொறடா நேரு, முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், சட்டமன்ற உறுப்பினர்கள் தியாகராஜன், அசோகானந்த், கார்த்திகேயன், திமுக மாநில அமைப்பாளர் ஜானகிராமன், முன்னாள் முதல்வர் ராமச்சந்திரன், பாஜக மாநில தலைவர் தாமோதர், முன்னாள் தலைமைச் செயலர் சந்திரமோகன், SSP சந்திரன், அரசு செயலர்கள், அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆனால் காங்கிரஸ், திமுக, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்காமல் புறக்கணித்தனர். புதுவை நெல்லித்தோப்பு விண்ணேற்பு அன்னை ஆலய ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஆடம்பர தேர்பவனியை முன்னாள் புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் துவக்கி வைத்தார். புதுவை நெல்லித்தோப்பு விண்ணேற்பு அன்னை ஆலய ஆண்டு திருவிழா ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொண்டாடப்படும். 10 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவின் முக்கிய நாளான நேற்று ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. முன்னதாக ஆலய வளாகத்திற்குள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் விண்ணேற்பு அன்னை திருவுருவச் சிலை வைக்கப்பட்டு பங்குத்தந்தை குழந்தைசாமியால் மந்திரிக்கப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் தேர்பவனியை துவக்கி வைத்து அன்னையின் ஆசி பெற்றார். சரியாக இரவு 7 மணிக்கு வான வேடிக்கையுடன் துவங்கிய தேர்பவனி சவரிபடையாச்சி வீதி, வினோபா வீதி, புவன்கரே வீதி, மார்க்கெட் வீதி வழியாக மீண்டும் சவரிபடையாச்சி வீதி வழியாக வந்தது. அப்பொழுது வீதிகளில் காத்திருந்த பக்தர்கள் அன்னையின் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி வழங்கினர். மேலும் மெழுகுவர்த்தியினை ஏந்தி அன்னையை வரவேற்றனர். பல்வேறு வீதிகள் வழியாக வந்த ஆடம்பர தேர்பவனியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். விழாவில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் தனது குடும்பத்தாரோடு கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அன்னையை வரவேற்று பூக்கள் தூவி வழிபட்டார். தேர்பவனி ஆலயம் வந்தடைந்ததும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை திருப்பலி நிறைவு பெற்று விண்ணேற்பு அன்னையின் திருவுருவம் பொருந்திய கொடி இறக்கப்படும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்குத்தந்தை அருட்திரு குழந்தைசாமி, துணை பங்குத்தந்தை ஆரோக்கியதாஸ் ஆகியோர் கொடியினை இறக்கினர். அப்பொழுது முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார், பங்குப்பேரவை உப தலைவர் அருள்மரிநாதன், செயலாளர் பால்ராஜ், செயற்குழு உறுப்பினர் சுதன் உட்பட பலர் உடனிருந்தனர். அன்னையின் கொடி இறக்கப்பட்டதும் ஆலய ஆண்டு திருவிழா இனிதே நிறைவு பெற்றது. வெடிகுண்டு ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த கொலை கொள்ளை கும்பலை கைது செய்த போலீசாருக்கு ஐஜியின் பாராட்டு சான்றிதழை SSP சந்திரன் வழங்கினார். புதுவை முதலியார்பேட்டை ஜெயக்குமார் கொலை வழக்கில் கைதாகி காரைக்கால் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜெகனை நீதிமன்ற வளாகத்தில் கொலை செய்ய ஒரு கும்பல் திட்டமிட்டுள்ளதாக வடக்கு அதிரடிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் வடக்கு அதிரடி பிரிவு இன்ஸ்பெக்டர் பாஸ்கரதாஸ், சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையில் போலீசார் லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் பதுங்கியிருந்த ஒரு கும்பலை சுற்றி வளைத்து கைது செய்தனர். இதனால் நீதிமன்ற வளாகத்தில் நடக்க இருந்த கொலை சம்பவம் தடுக்கப்பட்டுள்ளது. எனவே கொலை கொள்ளை கும்பலை பிடித்த போலீசாருக்கு சிறந்த பணிக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. SSP சந்திரன் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் ஐஜி சர்மா கையெழுத்திட்ட சான்றிதழை இன்ஸ்பெக்டர்கள் பாஸ்கரதாஸ், ரங்கநாதன், சப் இன்ஸ்பெக்டர்கள் ரமேஷ், முனியன், கிருஷ்ணராஜ் மற்றும் 10 போலீசாருக்கு SSP சந்திரன் வழங்கினார். தொடர்ந்து SP சிவதாசன் அவர்களை பாராட்டினார்.
நெல்லித்தோப்பு விண்ணேற்பு அன்னை ஆலயம் செப்பனிடும் பணிக்காக 5 லட்சம் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த செலவுத் தொகையினை புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் ஏற்றுக்கொண்டார். நெல்லித்தோப்பு விண்ணேற்பு அன்னை ஆலய வெளிப்புறம் செப்பனிடும் பணிக்காக 5 லட்சம் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டது. இதனை அறிந்த முன்னாள் புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் அதற்கான செலவினை தாம் தருவதாக பங்குத்தந்தை அருட்திரு குழந்தைசாமியிடம் கூறினார். அப்பொழுது துணை பங்குத்தந்தை அருட்திரு ஆரோக்கியதாஸ் உடனிருந்தார். இந்நிலையில் ஆலயம் செப்பனிடும் பணியை மேற்கொள்ளவிருக்கும் கட்டிட ஒப்பந்ததாரர் பஸ்காலுக்கு புதுவை கடலூர் மறைமாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். அப்பொழுது நெல்லித்தோப்பு பங்குத்தந்தை அருட்திரு குழந்தைசாமி, துணை பங்குத்தந்தை அருட்திரு ஆரோக்கியதாஸ், பங்கு பேரவை உப தலைவர் அருள்மரிநாதன், செயலாளர் பால்ராஜ், செயற்குழு உறுப்பினர் சுதன் பிராங்க்லின் உட்பட பலர் உடனிருந்தனர். அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையின் பொழுது நெல்லித்தோப்பு விண்ணேற்பு அன்னை ஆலய வெளிப்புற தோற்றத்தினை செப்பனிடும் பணிக்காக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் 5 லட்சம் ரூபாய் வழங்க உள்ளார் என்று பங்குத்தந்தை அருட்திரு குழந்தைசாமி பொதுமக்களிடம் அறிவித்தார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விழா நாட்களிலும் குறிப்பாக அந்த நல்ல நாட்களில் காலையிலும் மாலையிலும் திரு வழிபாட்டு நிகழ்ச்சிகளை நேரடி ஒளிபரப்பு செய்து ஆலயத்திற்கு வர முடியாத முதியவர்கள், வியாதியஸ்தர்கள் இவர்களும் இந்த திரு வழிபாட்டிலே பங்கேற்று ஆன்ம வளர்ச்சி அடைய பெரிதும் உதவி செய்தார்கள். எனவே திரு ஜான் குமார் முன்னாள் மேயர் அவர்களுக்கு, துணை மேயர் அவர்களுக்கு, பங்கு மக்கள் அனைவர் சார்பாகவும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம்முடைய ஆலயத்தின் வெளிப்புறத்தில் புனரமைப்பு பணி தேவைப்படுகின்றது. முன்னாள் பங்கு தந்தை உள்புறத்தில் மட்டும் செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் ஆலயத்தை பார்க்கின்ற போது இந்த கோர்னர் இன்னும் சில இடங்கள் வழிகடந்த நிலையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே முன்வந்து இதையெல்லாம் நான் செய்துபடுத்துகிறேன் என்று இந்த புனரமைப்பு பணியை பெரும் பகுதியை அவர் ஏற்றுக்கொண்டார். ஏறக்குறைய 5 லட்சத்துக்கு மேல் இது செலவாகும். இத்தனை செலவினங்களையும் அதை செய்து செல்கின்ற பொதுப்பணியும் அவர் ஏற்றுக்கொண்டார். எனவே பங்கு மக்கள் அனைவர் சார்பாக அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தின் வெளிப்புற தோற்றம் செப்பனிடும் பணி விரைவில் துவங்கும் என்று தெரிகிறது. சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கால்பந்து நண்பர்கள் கழகம் சார்பில் 9ஆம் ஆண்டு கால்பந்து போட்டியினை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் துவக்கி வைத்து சீருடைகளை வழங்கினார். ஆண்டுதோறும் சுதந்திர தின விழா நாளான ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஜீவானந்தம் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் கால்பந்து நண்பர்கள் கழகம் சார்பில் கால்பந்து போட்டிகள் நடத்தப்படும். இதேபோல இந்த ஆண்டும் போட்டிகள் நடைபெற்றன. போட்டியினை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் துவக்கி வைத்து வீரர்களுக்கு சீருடைகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் கை கொடுத்து வாழ்த்து கூறினார். போட்டியின் துவக்க நிகழ்ச்சியில் கால்பந்து குழுவைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். மொத்தம் 8 அணிகள், ஒவ்வொரு அணியும் 2 முறை மோதிக்கொள்ளும் போட்டியாக நடத்தப்படும் இப்போட்டியின் பரிசளிப்பு விழா பின்னர் நடைபெறும். முன்னதாக பள்ளி வளாகத்தில் உள்ள ஜீவானந்தம் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். உணவு தரமற்று இருந்ததால் அழுகிய காய்கறிகளை கீழே கொட்டி புதுவை பல்கலைக்கழக விடுதி மாணவர்கள் போராட்டம் செய்தனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காலாப்பட்டு புதுவை பல்கலைக்கழகத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து 5000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இவர்களில் பலர் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள விடுதிகளில் தங்கி படிக்கின்றனர். இங்கு 11 விடுதிகளும் 3 மெஸ்களும் இயங்கி வருகின்றது. அதில் கம்பன் விடுதியில் நேற்று வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் ருசியற்றதாகவும் இருந்ததாக கூறி பாதிக்கப்பட்ட மாணவர்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் அங்கிருந்த அழுகிய தக்காளி மற்றும் காய்கறிகளை கீழே கொட்டி கோஷமிட்டனர். தகவல் அறிந்த விடுதி வார்டன் மற்றும் காலாப்பட்டு சப் இன்ஸ்பெக்டர் வெற்றிவேல் அங்கு வந்து சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் தரமான உணவு வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதனால் மாணவர்கள் கலைந்து சென்றனர். இச்சம்பவத்தால் அங்கு சிறிது நேரம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு புதுவையில் முக்கிய இடங்களில் வண்ண மின்விளக்கு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. இதனை கண்டு மகிழ மக்கள் திரளாக குவிந்தனர். புதுவையில் சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு முக்கிய இடங்கள் தலைவர்களின் சிலைக்கு மின் விளக்கு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது.
குறிப்பாக கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை, நேரு சிலை, அம்பேத்கர் மணிமண்டபம், ராஜ்நிவாஸ், தலைமைச் செயலகம், சட்டசபை, பாரதி பூங்கா, புதுவை நினைவு சின்னமான ஆயி மண்டபம், இந்திரா காந்தி சிலை, ராஜீவ்காந்தி சிலை, காமராஜர் சிலை போன்ற பல முக்கிய இடங்களில் மின் விளக்கு அலங்காரம் செய்யப்பட்டு புதுவையே புதுப்பொலிவுடன் இரவின் நிலா ஒளியுடன் மின்விளக்கு ஒளியும் சேர்ந்து ஜெகஜோதியாய் மின்னியது. இதனை சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு புதுவைக்கு வந்த சுற்றுலா பயணிகள், வெளிமாநிலத்தவர் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். இதனால் புதுவையில் முக்கிய இடங்களில் எல்லாம் மக்கள் கூட்டம் அலைமோதியது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுவை கடற்கரையில் சுற்றுலாத்துறை சார்பில் கண்கவர் வான வேடிக்கை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதனை சிறியவர் முதல் பெரியவர் வரை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். புதுவையில் சுதந்திர தினத்தன்று சுற்றுலாவாசிகள் வருகை அதிகமாக இருக்கும். மேலும் கடற்கரை மற்றும் பாரதி பூங்காவில் வழக்கத்தை விட அதிகமான மக்கள் கூடுவார்கள். ஆகையால் கடற்கரைக்கு வருபவர்கள் மற்றும் புதுவை மக்களை குதூகலப்படுத்துவதற்காக சுற்றுலாத்துறை சார்பில் ஆண்டுதோறும் வான வேடிக்கை நிகழ்ச்சி நடத்தப்படும். அதேபோன்று இந்த ஆண்டும் கண்கவர் வான வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. வண்ண வண்ண ஒளியுடன் விண்ணில் சென்று தரித்த வான வேடிக்கை விசிலடித்துக் கொண்டே விண்ணுக்கு சென்று விடைத்து பூமழை பெய்த ஒளி மற்றும் பல ரகங்களில் பல வண்ண வான வேடிக்கைகளை குழந்தைகள் முதல் பெரியவர் வரை ஏராளமானோர் கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். இதற்காகவே கடற்கரைக்கும் மக்கள் திரளாக திரண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.